ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக திரைத்துறையில் நடப்பதும் 16 பேர் கண்ட்ரோலில் தான் கேரள திரைத்துறை இருக்கிறது என்பதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரொம்ப சயின்டிஃபிக்காக அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெண் பேசும்பொழுது கேரளா மலையாளத்துலேயும் தமிழ்லையுமே அவர் நடிகையாக இருக்கிறார். அவர் வந்து இத்தகைய போக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்குதுன்றாங்க. நீங்கள் சொல்லுவது வந்து ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க கேரள திரைத்துறையில் தமிழ் திரைத்துறையிலன்றது அதுவும் முக்கியமான விஷயம். ஆண்களும் வந்து இளைஞர்கள் வாய்ப்பு தேடி வரும்பொழுது அவர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு தகவல். வக்ர மனம் கொண்ட நிரம்ப மனிதர்களின் வடிகாலாக கேரள திரையுலகமும் தமிழ் திரையுலகமும் இருக்கிறது என்பது உண்மைதான். நாமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அது வெளியில் வந்திருக்கு. ஐ திங்க் பினராயி விஜயன் கவர்மெண்ட் மாடலை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு அரசும் ஸ்டாலின் அரசாங்கமும் தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு இருப்பது குறித்த ஒரு கமிட்டியை கண்டிப்பாக நியமிக்க வேண்டும்.